உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். பேருபதேசம் கேட்ட பேரா இருக்குல்ல? ஆமாம், நம்முடைய வள்ளல் பெருமான் தன்னுடைய சன்மார்க்கிகளுக்கு கொடுத்த அந்த உபதேசம்தான் பேருபதேசம் என்பது. அதை ஒரு முறை வாசித்தோன்னு வைங்களேன், நம்ம மனசில் இருக்கிற எல்லா சந்தேகங்களும் எல்லா கருமையும் இல்லாமல் போய்விடும் என்பது நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா திரும்ப 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 நம்முடைய மனசு அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படியெல்லாம் இல்லாமல் நங்கூரமிட்டு எங்கேயாவது நிற்கணும்ல. அப்படி நங்கூரமிடுகின்ற ஒரு நிலை எது என்றால் நம்முடைய வள்ளல் பெருமானுடைய பேருபதேசம் என்று நிச்சயமாக சொல்லலாம். இந்த பேருபதேசம் என்பது உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் பொருந்துவதான உபதேசம். அதுதான் அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. அதில் இன்றைக்கி அவர் எதை பற்றி பதைக்கிறார் தெரியுமா? அதுவும் நம்ம இயல்பான குணம்தான், மனிதர்களுடைய குணம். அந்த குணத்தை பார்த்து தான் அவர் பதைக்கிறார். அது என்ன குணம்? அது சஸ்பென்ஸு. ஆனால் அந்த சஸ்பென்ஸை உடைக்கிறதுக்கு இந்த பேருபதேசத்தை முதல்ல பார்த்துடலாம். பாருங்க அந்த பத்திய. சமயம் தவிர மதங்களில் உள்ள வேதாந்தி சித்தாந்தி என்று பெயரிட்டு கொண்ட பெரியவர்களும் உண்மை அறியாது சமயவாதிகளைப் போலவே ஒன்று கிடக்க ஒன்று உளர்கின்றார்கள். ஆதலால் நீங்கள் அது ஒன்றையும் நம்ப வேண்டாம். எவைகளிலும் தெய்வத்தை புறமுகமாக புலப்பட சொல்லவில்லை. தெய்வத்தை தெரிந்து கொள்ளாது இவ்வுலகத்தார் என்னை தெய்வம் என சுற்றுகின்றார்கள். ஐயோ, நம் சகோதரர்கள் தெய்வத்தை தெரிந்து கொள்ளாததினாலேயே அல்லவா நம்மை சுற்றுகிறார்கள் என்று நான் உள்ளும் புறமும் பரிதாபப்பட்டு கொண்டே இருப்பேன். எவ்வளோ கரெக்டா சொல்றாருல்ல நம்முடைய வள்ளல் பெருமான். பொதுவாக நமக்கு ஒரு குணம் இருக்கு. என்னன்னா, ஒவ்வொருத்தரும் ஞான நிலை அடைந்து ஞானியாக தன்னை உணர்ந்த பின் ஏதோ ஒரு தத்துவத்தை மனித குலத்துக்கு போதிக்கிறார்கள். நாம் என்ன பண்ணுறோம்? அந்த போதனையை அப்படியே மறந்துடுவோம். போதனையை மறந்துட்டு அந்த போதனை சொன்ன ஞானிகளையே நாம் தெய்வமாக கொண்டாட ஆரம்பிச்சிடுவோம். இல்லை, அதைத்தான் நம்முடைய வள்ளல் பெருமானும் உணர்ந்திருக்கிறார். உங்களுக்கு நான் இதையெல்லாம் சொன்னேன், அதையெல்லாம் விட்டுட்டு என்னையே தெய்வமாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டிங்களே, ஐயோ அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாருன்னா அது எவ்வளவு தூரம் அவருக்கு பதைப்பை கொடுத்திருக்கிறது. பலருக்கும் தன்னையே தெய்வமாக வணங்குவது என்பது புலகாங்கிதத்தை கொடுக்கும், ஒரு புல்லரிப்பை கொடுக்கும். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையை கொடுக்கும். ஆனால் வள்ளல் பெருமானுக்கு அப்படி இல்லை. என்னுடைய தத்துவத்தை உள்வாங்கிக் கொள்ளுங்கள், என்னை விட்டு விடுங்கள் என்று வெளிப்படையாக சொல்கிறார். ஆனால் நினச்சி பாருங்க, இது நாள் வரைக்கும் கூட வள்ளல் பெருமானைத்தான் ஒரு உருவ வடிவில் அல்லது புகைப்பட வடிவில் அல்லது ஞானிகள் எல்லோரையுமே நாம் அப்படியாக வணங்கி கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய தத்துவங்களை விட்டு விடுகிறோம். அதுதான் கேள்விக்குரியது என்று வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. எவ்வளோ தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்காரு பாருங்க. பல்ஸ் பிடிச்சி பார்க்கறதுங்கிறது இதுதான். சமயம் தவிர மதங்களில் உள்ள வேதாந்தி சித்தாந்தி என்று பெயரிட்டு கொண்ட பெரியவர்களும் உண்மை அறியாது சமயவாதிகளைப் போலவே ஒன்று கிடக்க ஒன்று உளறுகின்றார்கள். சமயம் என்பது கொடுக்கப்பட்ட புராணங்கள், கொடுக்கப்பட்ட சித்தாந்தங்கள், கொடுக்கப்பட்ட கதைகள், இதை பற்றியே பேசுவது. ஒன்றை மாற்றி ஒன்று, ஒன்று மாற்றி ஒன்று என்று திரும்ப திரும்ப கட்டுக்கதைகளை உருவாக்கி கொண்டிருப்பது என்று வள்ளல் பெருமான் நிறைய முறை சொல்லியிருக்கார். அவங்கள மாதிரியே இந்த ஞானிகளும் ஒன்று கிடக்க ஒன்று செய்கிறார்களே அப்படின்னு வருத்தப்படுறாரு. என்ன சொல்றார் பாருங்க. அதுக்கு காரணம், சமயம் தவிர மதங்களில் உள்ள வேதாந்தி சித்தாந்தி என்று பெயரிட்டு கொண்ட பெரியவர்களும் உண்மை அறியாது சமயவாதிகளைப் போலவே ஒன்று கிடக்க ஒன்று உளறுகின்றார்கள். எவ்வளோ ஆணித்தரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை? ஏன்னா சமயவாதிகள் என்பவர்கள் கற்பனையில் மிதப்பவர்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதையை உருவாக்கி இப்படியெல்லாம் இருந்துதான் தெரியுமான்னு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்ததாக ஒரு கற்பனை கதையை உலவ விட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அதை போய் நம்ம திரும்ப யாரும் பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி போய் டைம் மெஷினில் ஏறி பார்க்க முடியாது. அதனால் கற்பனைக்கு எல்லையே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த கதைகள் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஆனால் ஞானிகள் அப்படி செய்ய முடியுமா? வேதாந்திகளும் சித்தாந்திகளும் அப்படி செய்ய முடியுமா? இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஏதோ ஒன்றை உணர்ந்து அதை நமக்கு தத்துவமாக கொடுக்கிறார்கள் என்னும்போது அது தற்போது நிகழ்கின்ற ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் அவங்க அப்படி இல்லை. அவங்களும் புறத்தோற்றத்தில் நம்மை
தெய்வத்தை உணராத மாதிரி செய்கிறார்கள் என்று வருத்தப்படுகிறார். நீங்கள் அது ஒன்றையும் நம்ப வேண்டாம். எவைகளிலும் தெய்வத்தை புறமுகமாக புலப்பட சொல்லவில்லை. இந்த இடத்துல தான் தெய்வம் இருக்குன்னா அப்ப மற்ற இடங்கள்ல இல்லையா? அது ஒரு தர்க்கமான கேள்வி வருது இல்ல? அப்ப இதுக்கெல்லாம் எங்க பதில் இருக்கு? புறமுகத்தில் அவர்கள் யாரும் புலப்பட சொல்லவில்லை அப்படிங்கிறார். வெளியில யாராலையும் இறைவன் இதுதான், இறைவன் இந்த இடத்துல தான் இருக்காரு, இறைவன் இங்க தான் பிறந்தாரு, இங்க தான் டிராவல் பண்ணாரு, எதையுமே காட்ட முடியவில்லை. தெய்வத்தை தெரிந்து கொள்ளாது இவ்வுலகத்தார் என்னை தெய்வம் என்று சுற்றுகின்றார்கள். புற உலகத்துல காமிக்க முடியல அப்படின்னா நான் ஒரு தத்துவத்தை உணர்ந்து ஒரு ஞானத்தை உணர்ந்து உங்களுக்கு சொல்றேன், அதை பிடிச்சிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்னையவே தெய்வமாக கொண்டாட ஆரம்பிச்சிடுறீங்களே, இது தப்பு இல்லையா அப்படின்னு சன்மார்க்கிகளிடம் மட்டுமா கேட்கிறார்? அதற்கு பின்பு வருகின்ற நம்மிடமும் அதே கேள்வியைத்தான் கேட்கிறார். அதை அப்படி கொண்டாட ஆரம்பித்த உடனே அவருக்கு என்ன ஆகுதா அதையும் சொல்றார் பாருங்க. ஐயோ, நம் சகோதரர்கள் தெய்வத்தை தெரிந்து கொள்ளாததினாலேயே அல்லவா நம்மை சுற்றுகிறார்கள். தெய்வம்னா என்னன்னு தெரிஞ்சுக்காதனால்தான் ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கக்கூடிய என்னை தெய்வமாக நீங்கள் சுற்றுகிறீர்கள் என்று வள்ளல் பெருமான் சொல்றார். அவரோட பாடல்களில் நிறைய முறை சொல்லியிருக்காருல, பெருவெளி அண்டங்கள் அதையெல்லாம் தாண்டிய ஒரு உணர்வு, ஒரு தத்துவம் தான் தெய்வம், இறை என்றால். அப்படிப்பட்ட பிரம்மாண்டம், அளவில்லாதது, விஸ்தீரணமானது, அப்படி இருக்கக்கூடிய ஒன்றை ஒரு சாதாரண 5.5 அடி மனித உருவத்தில் நீங்கள் கொண்டு வந்து வைக்கிறீர்களே, இது தவறில்லையா? அதனால்தான் அந்த ஒற்றை வார்த்தை ஐயோ என்கின்ற வார்த்தை ரொம்ப அர்த்தம் பொதிந்தது. அப்படிப்பட்ட ஒரு விஸ்வரூபத்தை ஒரு 5.5 அடிக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்து வைக்கிறீங்களே, இது தப்பு அப்படின்னு நமக்கு சொல்லித்தரார். அடுத்தது எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. ஐயோ, நம் சகோதரர்கள் தெய்வத்தை தெரிந்து கொள்ளாததினாலேயே அல்லவா நம்மை சுற்றுகிறார்கள் என்று நான் உள்ளும் புறமும் பரிதாபப்பட்டு கொண்டே இருந்தேன், இருக்கிறேன், இருப்பேன். அவர் நினைக்கிறார் நாம் இந்த கருத்துக்களை எல்லாம் கேட்டால் உயர்ந்து விடுவோம், நிமிர்ந்து விடுவோம் என்று. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? அதெல்லாம் சாத்தியமே இல்லை, எங்களுக்கு அந்த மாதிரி உயர்வும் தேவையில்லை, அந்த மாதிரி நிமிர்வும் தேவையில்லை, நாங்கள் திரும்ப திரும்ப வழுக்கி போய் பள்ளத்தாக்கிலே விழுந்துடுறோம் அப்படின்ட்டு அந்த மாதிரியான ஒரு இருட்டு பள்ளத்தாக்கிற்குள் நாம் இருக்கிறோம் என்று நம்முடைய வள்ளல் பெருமான் பரிதாபப்பட்டு கொண்டே இருந்திருக்கிறார். இருந்தேன், இருப்பேன், இருக்கிறேன் என்றும் சொல்கிறார். அப்போ முக்காலத்திலும் அவருக்கு அந்த பதைபதைப்பை கொடுக்கிறோம். அப்படி இல்லாமல் நாம் மிகச்சிறப்பானவர்களாக இறையை உள்ளுக்குள் அனுபவிப்பவர்களாக, உள்ளுக்குள் உணர்ந்தவர்களாக, உள்ளுக்குள் உயர்ந்தவர்களாக, நாமே இறையாகி நிற்பவர்களாக மாறினால்தான் நாம் வள்ளல் பெருமானோடு பயணிக்கிறோம் என்பதற்கான அர்த்தம், சன்மார்க்கியாக இருக்கிறோம் என்பதற்கான அர்த்தம். ஞானிகளை வணங்குவதை விட அவர்கள் கொடுத்த ஞானத்தை வணங்க வேண்டும். அது ஒன்றுதான் இந்த பேருபதேசத்தில் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்வது. புரிந்து கொள்வோம், அதற்கேற்றாற்போல் நம்மை தகவமைத்துக் கொள்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.